வாண்டரிங் வில்லேஜஸ் அஃபிஷியல்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேங்க. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருப்பீங்க. தென்கைலாயத்தோட 7வது மலைகளும் தரையில் இருக்கிற ஆதியோகி சிலையும் ஒரே இடத்துலேருந்து நீங்கள் பார்க்க முடியும். உலகத்தில் சுவையான நீராக இருக்கக்கூடிய சிறுவாணி நீரையும் அதனோட அணையும் அந்த அணையோட 3 பகுதியிலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல விதமான காட்டு விலங்குகளும் அடர்ந்த பச்சையான மலைக்காட்டுக்குள்ளார ஒரு பயணமாக இருக்கும். 3/4 கிலோமீட்டர் தரையில் நடக்கிற மாதிரியும் 1 கிலோமீட்டர் மலையில் ஏறுற மாதிரியும் ஒரு அற்புதமான பயணமாக இருக்குங்க. இது கூடுதலாக 150 வருஷம் பழமையான ஒரு மலைக்காட்டு பங்களாவுமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் வந்துங்க சிறுவாணி ஈகோ டூரிசம். இது பாலக்காட்டில் தான் இருக்குது. 9 கிலோமீட்டர் வந்து நம்ம இந்த புக்கிங் ஆஃபீஸ்லேருந்து போகணுங்க. சிறுவாணி டேம் ரீச் ஆகிருக்கு. ரீபுக்கிங் மாதிரி தேவைப்படுது. ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் 5 சீட்டர்னா 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே 7 சீட்டர்னா 3000. ஸோ இங்கே ஆளுக்கு சார்ஜ் கிடையாது, வண்டிக்கு தான் சார்ஜு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வந்த பாதையே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நம்ம மலை பாதையே வந்தேங்க. அதுவே வந்து வளைஞ்சு நெளிஞ்சு சின்ன சின்ன மினி ஹேர்பின் பென்ஸாக இருந்தது. ஸோ நம்ம சிறுவாணி டேம் போகிற பாதை எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். இது வந்து நவம்பர் 2024 தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ரொம்ப வருஷமாக வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்தது. 3 வாட்டி வந்து டெய்லி திறக்கிறாங்க. காலையில் 9 மணிக்கு, அப்புறம் 12 மணிக்கு, அப்புறம் 2:30 மணிக்கு தான் நிறைய விலங்குகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம இப்போது 2:30 மணிக்கு தான் வந்திருக்கோம். 2 மணிக்கே வர சொல்லிடுறாங்க. என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கே டைம் ஆகும். சரி வாங்க இந்த பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இந்த சிறுவாணி ஈகோ டூரிசம் வந்திருக்கோங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கும் மேலே ஆச்சு நாங்கள் அந்த ஃபாரஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு. மெயின் ரோட்லேருந்து சிறுவாணி டேம் போகிற பாதையே வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் வந்ததுங்க. இதுவே ஃபுல்லாக மலைக்காட்டு பகுதியாக தான் இருந்தது. குட்டி குட்டியாக ஹேர்பின் பென்ஸ் வந்து டிரைவிங்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இஞ்சிக்குன்னு ஃபாரஸ்ட் செக்கிங் ஸ்டேஷன். இந்த இடத்துல வந்து தான் நம்ம வண்டிகளெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே தான் வந்து டிக்கெட்டெல்லாம் பே பண்ணோம். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து நம்ம அப்படியே சிறுவாணி டேம் 9 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். இதில் அந்த 12 மணிக்கு போன வண்டிகள் எல்லாமே திரும்ப வருது. ஸோ ஒரு 4-5 வண்டிகள் சேர்ந்த மாதிரி ஒரு கார்டை வந்து அமுச்சுடுறாங்க. இப்போ நம்ம 2:45 மாதிரி கிளம்பிட்டுங்க. நல்ல ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ள நல்ல பச்சை பசேல் இருக்குது. சவுண்டு பார்த்தீங்களா? ஃபுல்லாக காடு தான், மலை காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். 2வது கீருக்கு மேலே நம்மளால் போக முடிய மாட்டேங்குது. ஒன்று மேடு காரணம், இன்னொரு காரணம் முன்னாடி போகிற வண்டிகள் மெதுவாக போகிறங்காட்டி. ஸோ ஓரளவுக்கு கேப் விட்டு போனீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியும். பாதி தூரத்துக்கும் அதிகமாக வரும்போது தான் இந்த ஒரு ப்ராப்பரான ரோடே வந்து நமக்கு கிடைக்குது. அது சைட்லெல்லாம் பாருங்கள், ஒரே யானையோட அந்த சாணியாக இருக்குது. மலை மேலே இருக்கிற சமன் பகுதிக்கு வந்தாச்சு. சிங்கப்பாரா மாடல் ஃபாரஸ்ட் ஸ்டேஷன். அதை தாண்டி நம்ம போகிறோம். அதை தாண்டி போகும்போதுங்க அகலி ஃபாரஸ்ட் ரேஞ்ச் வருது. முத்திக்குளம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இந்த ஏரியா எல்லாமே. ஸோ ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி வந்தோன்னையும் இந்த இடத்துல வந்து சிங்கப்பாரான்னு ஒரு இடம் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து மூலிகைகள், மருந்துகள் எல்லாமே வந்து பாதுகாக்கப்படுற ஏரியா. இங்கேருந்து நல்ல சில்லுன்னு கிளைமேட் இருக்குது.
9வது கிலோமீட்டரில் இருக்கிற சிறுவாணி டேமுக்கு வந்தாச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற தண்ணி அப்படியே பச்சை பசேல்னு மலைத்தொடர்களில் அட்டகாசமாக இருக்குது. நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து சிறுவாணி டேமுங்க. ஸோ இதுதாங்க சிறுவாணி டேமு. கோயம்புத்தூரோட நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய தண்ணி எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க. நம்ம சிறுவாணி ஈகோ டூரிசம்ல வர்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான், சிறுவாணி டேம் வியூ பாயிண்ட்டு. நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேமில் கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணிட்டுங்க. கொஞ்சம் கம்மியான தண்ணி தான் போயிட்டுருக்கு. தண்ணி லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கு, பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். தண்ணியோட அளவு ஃபுல் லெவலில் இருந்தால் யோசிச்சு பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்டான சிறுவாணி டேம் பார்த்தாச்சு. தண்ணி ஓரளவுக்கு தான் இருக்கு. நம்ம அப்படியே அடுத்தது கேரளா மேடு நோக்கி தான் போகிறோம். கேரளா மேடு சிறுவாணி டேம்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்க. போகிற வழியில அங்கங்க நம்ம அப்படியே இந்த யானையோட சாணி கூட பார்க்க முடியுதுங்க. மேல நம்ம பார்த்த வியூ வந்து ஒரு சின்ன ட்ரையல் தாங்க. சிறுவாணி டேமோட தண்ணி போற பாதையை பாருங்க, அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கு. அதுவும் அந்த செந்நிற போற பாதை பாருங்களேன், அதுல தண்ணி வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க, செம அட்டகாசமா இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. பியூரான தண்ணி, உலகத்திலேயே 2வது சுவையான தண்ணின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப அந்த அளவுக்கு சுவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிறுவாணி டேமோட இன்னொரு வியூ பாயிண்ட்டுங்க. சிறுவாணி டேம் மேலே இருக்கிற வியூ பாயிண்டோட கீழே இருக்கிற வியூ பாயிண்ட் தான் வந்து செம சூப்பராக இருக்கு. எப்படி இந்த பாலத்தை கடந்து தண்ணி போற பாதை, மழை வேற வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த சிறுவாணி டேமோட கீழ் வியூ பாயிண்ட்டும் பார்த்தாச்சுங்க, சூப்பராக இருந்தது. அடுத்த பகுதியான கேரளா மேடை நோக்கி தான் போகிறோம். சரி வாங்க, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, ரோடு ஃபுல்லாக யானைச்சாணி தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம்ல போட்ட மாதிரி இருக்கு. ஆனால் இந்த பகுதியில் நிறைய யானைகள் இருக்கும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் மேல் வியூ பார்த்தோம், அப்புறம் கீழ் வியூ பார்த்தோம். இப்போ வந்து ஆப்போசிட் வியூ பார்க்குறோம். காவிரியோட கிளை நதியான பவானி நதி, பவானி நதியோட கிளை நதியான சிறுவாணி நதிங்க. சிறுவாணி நதியில் இந்த அணை வந்து 1984 தான் வந்து கட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டோட, அதாவது நம்ம கோயம்புத்தூர் நகரத்துக்கான குடிநீர் வந்து இங்கிருந்து தான் வந்து போயிட்டுருக்கு. பாலக்காடுலேருந்து ஒரு 48 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த அணை இருக்குங்க. ஸோ சிறுவாணி டேம்லேயே நம்ம 3 வியூ பாயிண்ட் பார்த்துட்டுங்க. எல்லா வியூ பாயிண்ட்டுமே சூப்பராக இருக்குது. அது 2வது 3வது வந்து அட்டாச்மாக இருக்குது. அடுத்ததான் நம்ம கேரளா மேடு தான் போகிறோம். இதை நான் அப்ளைன்னு சொல்லிட்டே இருக்கேன். கேரளா மேடு எப்போ வரும்னு தெரியல. ஏன்னா சிறுவாணி டேம்லேருந்து 11 கிலோமீட்டர் தாங்க. சரி வாங்க போய் பார்ப்போம். பாருங்க, ரோடு பூரா யானைச்சாணி, அதுவும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம கைடு எங்க போனாருன்னு தெரியலீங்க, ஏதோ ஒரு வண்டியில இருந்தாரு, அதுக்கப்புறம் ஆளையவே காணோம். நம்ம ஏதோ ஓரளவுக்கு பார்த்துட்டு வந்தங்காட்டி எந்தெந்த இடங்கள்லாம் ஓரளவுக்கு தெரியுது. சுத்தமா வராதவங்களுக்கு இங்க என்ன இருக்குன்னே தெரியாம போயிடும். அணையை தாண்டி போகும்போதுங்க ஒரு கருங்குரங்கு ஒன்று பார்த்தோம்.
ஒரு 5-6 அணை இருந்தது. ஆனால் ஒன்று தான் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தது. முகம் மட்டும் தெரியல, பட் அந்த குரங்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இங்கே கோயம்புத்தூரில் வெள்ளிங்கிரி மலையிலிருந்து சிறுவாணி அணையை பார்த்துருப்பீங்க, சிறுவாணி தண்ணியை பார்த்துருப்பீங்க, கோவை குற்றாலம் சிறுவாணி அருவிக்கு போயிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்திருக்கிற இடம் வந்து சிறுவாணி டேமுக்கே வந்திருக்கீங்க. சிறுவாணி தண்ணியை பக்கத்துலேருந்து பார்க்குறோம், பாருங்க. சிறுவாணி அணை. இங்க வா, யானை இருக்கு வா. இங்க வா, யானை இருக்கு வா. பாருங்க, யானை அங்க இருக்குது, சூப்பரா இருக்குதுங்க. யானை தெரியுதுங்களா? இங்க வந்து பாரு, இதுல வந்து பாரு, 3 யானை இருக்குது. ஸோ ரொம்ப இயற்கையா சாதுவா இருக்கிற 3 யானைகளை பார்த்துட்டு அடுத்த கேரளா மேடு தான் போயிட்டு இருக்கோம். எப்பதான்டா கேரளா மேடு காட்டுவே அப்படின்னு கேக்குறீங்களா? சரி வாங்க போவோம். போடு கேரளா மேடு போறதுக்கு இப்படி போடுங்க. அதுக்கு முன்னாடி பட்டியார் பங்களான்னு ஒன்று இருக்கு, சூப்பரா இருக்குங்காங்க. அதுக்கு தான் நம்ம போக போறோம். சரி வாங்க போகலாம். பட்டியார் பங்களா வந்து 150 வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு மாதிரி அப்படியே கீழே இறங்குது. சரி எப்படி இருக்குன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கு. சரி பார்த்துருவோம். அதையும் பட்டியார் ஃபாரஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பங்களோ. ஸோ இதுதாங்க பட்டியார் பங்களோ. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரணும். இங்கே ஒரு நைட் ஸ்டே பண்ணுறது வந்தால் செம வைப்ரண்ட்டாக இருக்கு. பட்டியார் பங்களோக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல பாருங்க இந்த மேகம் எப்படி இருக்கு பாருங்க. இங்கே நைட் ஸ்டே பண்ணால் கண்டிப்பாக யானை மற்ற எல்லா விலங்குகளுமே நம்ம பார்க்க முடியும். அந்த மேகங்கள்லாம் பாருங்க, தெரியுதா? செம சூப்பராக இருக்கு. பட்டியார் பங்களால இருந்து கதவை திறந்தாலே சிறுவாணி தெரியுதுங்க. சூப்பராக இருக்கு. நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணோம். 2 ரூம் இருக்கு, 2 ஃபேமிலி தாராளமாக தரலாம். ஒரு ரூமுக்கு 3500 ரூபாய் வருது போல இருக்கு. சாப்பாடுக்கு வேணுதெல்லாம் நம்மளே கொண்டு வரணும், அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அந்த பழமையான புதுப்பிக்கப்பட்ட பட்டியார் பங்களாவை பார்த்துட்டு நம்ம வர்ற வழியிலிங்க ஒரு அற்புதமான இந்த சிறுவாணி நீர் ஆறு போகிற பகுதியை பார்க்க முடியும். அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியுது. பாருங்கள், இந்த மயிலெலாம் அப்படியே போகிறது அட்டகாசமாக இருக்குது. சூப்பரான ஒரு ஃபால்ஸுமே இருக்குங்க. பட்டியார் பங்களாலேருந்து வரும்போது ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம அதெல்லாம் சுற்றி இந்த ரோட்டுக்கு வரும்போது இங்கே ஒரு பாலம் இருக்குது. இங்கிருந்து பார்க்கும்போதுமே நம்ம இந்த ஃபால்ஸ் போகிற பாதையை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம சிறுவாணி ஈக்கோ டூரிசமோட கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. அதான் கேரளா மேடு, அந்த வழியில் தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு முக்கியமான இடத்த பார்க்க போகிறோம். கேரளா மேடு ஃபாரஸ்ட் பிக்கர் ஸ்டேஷன் வந்துட்டோம். வாங்க, அது கொஞ்சம் ட்ரெக்கிங் மாதிரி போகணும். போய் அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். அங்கே ஒரு முக்கியமான விஷயம் காமிக்க போகிறேன், வாங்க பார்ப்போம். ஸோ கேரளா மேடில் கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம இப்படி நடந்து வந்துட்டுங்க. இங்கேருந்து அப்படியே நம்ம மலை ஏறணும். தெரியுதுங்களா? வெள்ளிங்கிரியோட 7வது மலை. யாராவது போகிறாங்களா, இருக்குங்களான்னு பார்ப்போமா?
தெரிய மாட்டேங்கிறோம். யாரும் மக்கள் போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த வெள்ளிங்கிரி பாறைகள் எல்லாமே தெரியுது சூப்பராக. நம்மளோட பயணத்தோட கடைசி இடத்துக்கு வந்திருக்குங்க. அதான் கேரளா மேடு. மேகங்கள் அப்படி தவழ்ந்துருக்கிறது. பட் இனிமேல் அங்கே போகும் போல இருக்கு. பாதி தான் வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் கேரளா மேடு ஏறிட்டுருக்காங்க. மணி இப்போ 5 ஆச்சு. அந்த இடத்துக்கு போகணும். அங்கே நின்றுருக்காங்களே 3 பேர், அங்கே போகணும். டர்பை புல்கள் நிறைஞ்சிருக்கு இந்த மலை பூரா. கொஞ்சம் ஏறி வர்றதுக்கு சிரமம்னாலும் இந்த ஏரியாவே ஒரு மாதிரி அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியாங்க. அல்டிமேட்டாக இருக்குது. செம சில்லுன்னு காற்று வருது. ரொம்ப காலமாக இந்த வெள்ளிங்கிரிக்கு இந்த பக்கம், ஏன்னா மேகங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க. பட் எப்படி போகணும் என்ன தெரிஞ்சதில்லை. இந்த சிறுவாணி ஈகோ டூரிசம்லாம் அப்படியே ஆப்போசிட் சைடு காமி. இதுதான் இந்த வெள்ளிங்கிரி மலை உச்சியிலிருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற இடம். நம்ம நின்றுக்கிறது வந்து கேரளா மேடுங்க. சரி, இதுதான் வந்து சிறுவாணி ஈகோ டூரிசமோட கடைசி இடம். செமச்சில்லுன்னு காற்று வருது. வெள்ளிங்கிரி மலையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மலை ஏறி வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 குட்டி மலைகள் ஏறி வர மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வெள்ளிங்கிரிங்க. இந்த பாறை மட்டும் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து இந்த கேரளா மேட்லேருந்து ஒரு 360 டிகிரி சூப்பராக கிடைக்குது. ஷேட்ஸ் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல சிறுவாணி உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன தீவு மாதிரி தெரியும் பாருங்க. காற்று எவ்வளோ அடிக்குது பாருங்க. ஃபைனலாக இந்த கேரளா மேட்லேருந்து ஈஷா சிலை வந்து அங்கே இருக்குங்க, அது தெரியும். தெரியுதுங்களா? ஸோ அதுதான் கோயம்புத்தூர் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் நம்ம 100 கிலோமீட்டர் கிட்ட திரும்ப போகணுங்க கோயம்புத்தூருக்கு. ஸோ நம்மளோட சிறுவாணி ஈகோ டூரிசம் வெள்ளிங்கிரி மலையும் பார்த்தாச்சுங்க, ஆதியோகியும் பார்த்தாச்சு. சிறுவாணி ஈகோ டூரிசம் வந்து 5:30 ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு நாளே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெள்ளிங்கிரி மலை சைடு இப்போ யானைகள் இருக்கிறது இல்லைங்க, எனக்கு தண்ணி இருக்கிறது இல்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சிறுவாணி பக்கமாக இருங்காட்டி பூரா யானைச்சாணியாக தான் இருக்குது. நம்ம வந்த வழி பூராமே யானைகள் கடந்து போகிற பாதை தாங்க. பாருங்க அந்த இடத்துல இருக்குது, பாருங்க எங்கேயுமே இருக்குது. இங்கே ஸோ இந்த சிறுவாணி ஈகோ டூரிசம் சூப்பரான ஒரு 1 டே ட்ரிப்புக்கு பெஸ்ட் இடங்க. நம்ம ரீசெண்டாக போன டைமில் கோயம்புத்தூருக்கு வரீங்க இல்லை பாலக்காடு ஏதாவது வரீங்கன்னா கூட இந்த சிறுவாணி ஈகோ டூரிசம் பிளான் பண்ணலாம். டாடா பை பை கேரளா மேடு. வெள்ளிங்கிரியில் அடுத்த வருஷம் பார்ப்போம். ஒரு வழியாக கேரளா மேட்லேருந்து இறங்கிட்டுங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் மாதிரி வருது. இதுதான் லாஸ்ட், இதுக்கு மேலே கிடையாது. இது ரோடு எங்கேயும் போகுது, பட் இதுதான் லாஸ்ட்டு. நம்ம அப்படி திரும்ப ஒரு 3/4 கிலோமீட்டர் மாதிரி நடந்தோம்னா வண்டி அங்கே நிறுத்திருக்கோம். அங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. காட்டு எருமைகள் கிராஸ் பண்ணி போகிறத நம்ம 2-3 தடவை நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுங்க. நம்ம கேரளா மேடு போகும்போது ஒரு 3 யானைகள் பார்த்துங்க. இப்போ மறுபடியும் அது இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆமாங்க, மறுபடியுமே அது இருக்குது. கொஞ்சம் இடம் நகர்ந்து வந்திருக்கு, அவ்வளோதான். சிலை மாதிரி அப்படி நீட்டு. இதுவும் அப்படி நடந்து போகுது. இல்லை யானை இப்படித்தான் நடக்குமாமா. நம்ம அதை நின்றுது, அது நடக்க ஆரம்பிச்சு.
நல்ல ஜைஜாண்டிக்கான ஒரு காட்டெருமைங்க. நான் டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. எப்படி பார்த்தீங்களா, ஆளை மிரட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் சின்ன சத்தம் கேட்டால் ஓடி போயிருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிப்பாக அமைஞ்சதுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விலங்குகள்லாம் பார்க்க முடிஞ்சது. நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம 2:30 மணிக்கு 2:45 மணி ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட இப்போது 7 மணி ஆயிடுச்சு. ஸோ 4:30 மணி நேரம் மாதிரி ஆயிடுச்சு. சில பேர் இன்னுமே இருக்காங்க. பட் நம்ம இருட்டுக்கு முன்னாடி இறங்குறது தான் நல்லது. இன்னொரு ட்ரிப்பில் சந்திப்போம். பை பை. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.